இந்த சீசன்ல ஒரு சூப்பர் அண்ட் பெஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்லுங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டா நம்ம உட்காந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு போலங்க. ஏன்னா ஒண்ணு இன்னொன்னுக்கு சலிச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல. இந்த சீசன்ல டிசிப்ளின்ங்கிற ஸ்பெல்லிங்கே யாருக்கும் தெரியாது போலயே. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா. விஜய் சேதுபதி சார், நீங்க வீக்கெண்ட்ல வருவீங்க, நாங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, எங்க சார்பா நீங்க வந்து ஹோஸ்டா வீக்கெண்ட்ல அவங்க கிட்ட பயங்கரமா கேட்டு ஒரு பிளாஸ்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் கேட்காம நீங்க வரீங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க, கொஞ்ச நேரம் இருக்கீங்க, போறீங்க. ரியலி டிசப்பாயிண்டிங் சார். அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? விஜய் சேதுபதி சார், நான் சார்னு சொல்றதுலாம் வந்து உங்க மேல இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட்னால தான். பட் அந்த ரெஸ்பெக்ட் கூட கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்கிறவங்க சில பேர்லாம் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இப்படியே போச்சுன்னா ஹோஸ்ட் மேலேயும் சரி, பிக் பாஸ் மேலேயும் சரி, அந்த ரெஸ்பெக்டும் பயமும் எல்லாமே கண்டிப்பா போயிடும். உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பண்ற பிரச்சனைகளுக்கு நீங்க ரெட் கார்டு கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பட் அதுவும் நீங்க கொடுக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு கொடுத்து ஒரு வார்னிங்காவது கொடுங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும், வியூவர்ஸ் ஆன எங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும். பட் ஸ்டில் நாங்கள் இந்த டிசிப்ளினே இல்லாத இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட எதுவுமே கேள்வி கேட்க மாட்டோம். இந்த கேவலமா 18+ கண்டென்ட் பேசிட்டு பண்ணிட்டு இருக்கிற சில பல கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஸ்டில் நினைச்சீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ல இந்த ப்ரோக்ராம் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடும். இந்த தடவையாவது விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட் எபிசோட்ல பிளாஸ்டா கண்டஸ்டன்ஸ் கிட்ட பயங்கரமா கேள்வி கேட்பாருன்னு காத்திருப்போம்.